உண்மைய சொல்லு சோமு, என் இளநீரை யார் எடுத்தது? நிச்சயமா நீதான் எடுத்திருப்ப. என்ன என் மேல திருட்டு பழிய சுமத்துறியா நீ? இன்னைக்கு காலங்காத்தாலேயே உங்க சண்டைய நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னாச்சு? அம்மா, இவ என்னோட தேங்காய திருடிட்டா. இல்லம்மா, நான் இங்க ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு தேங்காய் வாங்கலான்னு வந்தேன். என்ன ஐஸ்கிரீமா? சீக்கிரமா ஒரு கோகனட் ஐஸ்கிரீம் கொடுப்பா. அத சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதுக்கப்புறமா நீங்க சண்டை போடுங்க. ஆஹா, இந்தாங்க. இந்தாங்கம்மா. நான் என்ன நினைச்சேன்னா கோகனட் ஐஸ்கிரீம் தேங்காயில கிடைக்கும்னு. நான் முன்னாடி எல்லாம் இத மாதிரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா இது அட அந்த மாதிரினா இப்ப கூட கொண்டு வந்து தரேன். இருங்க கொண்டு வரேன். இந்தாங்க அம்மா. இந்த தேங்காய் எங்க இருந்து வந்துச்சு சோமு? அம்மா, என்னோட இளநீர். உன்னோட டோலக்கோட குட்டு வெளிய வந்துடுச்சு சோமு. ஆனா இங்க அந்த மாதிரி எந்த டோலக்கும் இல்லையேம்மா. ஆனா என்னோட ஸ்டோரியில இருக்கு. ஸ்டோரியிலயா? அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஸ்டோரி சொல்லியே ஆகணும்மா. அப்புறம் இந்த சோமு கூட ஸ்டோரிய கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட கணக்கு வழக்குகளை நான் தீர்த்துக்கிறேன். அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. ஆஹா, கண்டிப்பா சொல்றேன். It's story time with Sudha அம்மா. தி மேஜிக் ட்ரம். கிஷனும் உமாவும் ரொம்ப வயசானவங்க. அவங்க வருஷ கணக்கா ராத்திரி பகல்னு கடுமையா உழைச்சி கொஞ்சம் பணத்தை சேகரிச்சு வச்சாங்க. அவங்க பல வருஷமா தீர்த்த யாத்திரை போகணும்ன்றதுக்காக அந்த பணத்தை சேர்த்து வச்சாங்க. ஒரு வழியா ராத்திரி பகல்னு உழைச்சு பணத்தை நாம சேர்த்து வச்சிட்டோம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா. தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி கிஷன் அவங்க சேகரிச்சு வச்ச பண மூட்டைய நல்லா மறைச்சு வச்சுட்டாரு. ஏன்னா எந்த பாதை வழியா கிஷனும் உமாவும் போக போறாங்களோ அந்த பாதையில திருடர்களும் கொள்ளைக்காரங்களும் அதிகமா இருந்தாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இனிமே இந்த பண மூட்டைய நீ பாதுகாப்பா வச்சுக்க. என்னோட பண மூட்டை. ஐயோ, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, கரடி, யாராவது காப்பாத்துங்க. உங்களுக்கு என்ன விட அந்த பண மூட்டை தான் பெருசா போச்சுல்ல. என்ன யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? அட, ஒன்ன யாரு தூக்கிட்டு போறாங்க? இதுல காசு இருக்கு. இது மட்டும் போயிடுச்சுன்னா நம்மளால எங்கேயுமே போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துது. இங்க திருடங்களை விட காட்டு மிருகங்கள் தான் அதிகமா இருக்கு போல இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க, நாம ராத்திரி இங்கே எங்கேயாவது தங்கிடுவோம். ராத்திரி திருடர்களுக்கும் மிருகங்களுக்கும் அவங்க பயந்துகிட்டு கிஷனும் உமாவும் அங்கேயே பக்கத்துல ஏதாவது ஒரு விடுதியில தங்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஐயா, அது வந்துங்க, இங்க கம்மியான விலையில ஏதாவது அறை கிடைக்குங்களா? கிடைக்கும். உன்னோட மூட்டையை இங்க வையே, என் கூட வா. என்னது மூட்டையா? இல்லங்கய்யா, இந்த மூட்டைய நாங்க எங்க கூட தான் எடுத்துக்கிட்டு போவோம். அப்படின்னா சரி, என் கூட வாங்க. இதுதான் உங்களோட அறை. ஆனா கிஷன் அந்த மூட்டை மேல ரொம்ப கவனமா இருந்ததுனால விமலேஷ்க்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதாவது அவங்களோட மூட்டையில கண்டிப்பா விலை உயர்ந்த பொருட்களோ பணமோ இருக்கும்னு முடிவு பண்ணாங்க. இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் அதை திருடிடலாம். வயசானவங்களா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்க நம்ம கிஷன் அந்த மூட்டைய தலையணை மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டாரு. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி விமலேஷும் அவரோட மனைவியும் அந்த மூட்டைய அவங்க திருடிட்டாங்க. என்னோட மூட்டை, என்னோட பணம். அடடா, நான் மோசம் போயிட்டேனே. என்னாச்சு? யார் அது? நம்மளோட பொருள், காசு எல்லாமே திருடு போயிடுச்சு. என்ன? கண்டிப்பா இந்த இடத்தோட முதலாளி செஞ்ச காரியமா தான் அது இருக்கணும். நேத்து கூட அந்த மூட்டையை இங்கே வச்சுட்டு போங்கன்னு அவர் சொன்னார்ல. வாங்க, ஒழுங்கா எங்க மூட்டைய கொடுத்துடு.
நீதான் திருடனன்னு எங்களுக்கு தெரியும். திருட்டா அதுவும் நானா? நீங்க தங்கத்துக்கு நான் இங்க இடம் கொடுத்தா அதுவும் ஏன் மேலேயே பழிய சுமத்துறீங்களா? ஒழுங்கு மரியாதையா வெளில போயிடுங்க எங்களுக்கு. மந்திரியாரே, எங்களுக்கு அநியாயம் நடந்துடுச்சுங்க ஐயா. நாங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை அந்த விடுதி முதலாளி விமலேஷ் திருடிட்டான். மகாராஜா கிட்ட சொல்லி நியாயத்தை கேட்க சொல்லுங்க. ஆனா இது எப்படி நடந்தது? அப்போ விமலேஷ் தான் திருடலன்னு சொல்றாரா? நீங்க அவர் திருடினாருன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட எதுவும் இல்ல. என்கிட்ட இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். அப்ப உடனே திட்டத்தை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வேலை செஞ்சு ஆகணும். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். முதல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்க. சரி சரி சரி, என்கிட்ட ஒரு பெரிய டோலக் இருக்கு. அத நீங்க என் வீட்ல இருந்து அரண்மனை வரைக்கும் கொண்டு வரணும். முதல்ல இந்த வேலைய செய்யுங்க. அப்புறம் இதே வேலைய விமலேஷும் செய்ய வேண்டியது இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பெரிய டோலுக்கு கொஞ்சம் பாரமா இருக்கும். அத பார்த்து பத்திரமா கொண்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம் மந்திரியாரு. கிஷனும் உமாவும் காலங்காத்தால மந்திரி வீட்ல இருந்து அந்த டோலக்கை எடுத்துக்கிட்டு அரண்மனை பக்கமா போனாங்க. இந்த டோலுக்கு ரொம்பவே பாரமா இருக்கு. நியாயம் கேட்க போனோம். ஆனா மகாமந்திரி நமக்கே தண்டனை கொடுத்துட்டாரு பாருங்க. நம்ம தீர்த்த யாத்திரை போக கூடாதுன்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஆனா என்னமோ போயிடுச்சு. பேசாம வீட்டுக்கு போயிடலாம், இல்லன்னா உயிர் போயிடுங்க. நீ சொல்றது சரிதான். ஆனா மந்திரி சொன்ன வேலையை நாம செஞ்சுதானே ஆகணும். வா கிளம்பு. ரெண்டு பேரும் டோலக்கை எடுத்துட்டு அரண்மனைக்கு போனாங்க. மந்திரி ஐயா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்ததானே இது, அங்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் சாரங்கா இதே வேலையை விமலேஷ் கிட்ட கொடுத்தாரு. விமலேஷ் தம் மனைவி கூட அந்த டோலக்க மந்திரி வீட்ல இருந்து எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சாரு. என்னங்க, சரி சரி சீக்கிரமா வாங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு அற்புதமான காட்சி. தனியால இந்த டோலக்க தூக்கிட்டு வந்து இடுப்பே உடஞ்சிரும் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. அது சரி, திருடினது நீங்க, நான் டோலக்க தூக்கணுமா? ஆனா அந்த பணம் முட்டையை திருட சொல்லி சொன்னது நீதானே? முடியாது. சரி சரி, இந்த டோலக்க கொஞ்சம் நீ பாத்துக்க. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். விமலேஷ் அந்த பக்கம் தண்ணி குடிக்க போன போது அவரோட மனைவி கண்ணை மூடிக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் திடீர்னு அந்த டோலக்கு எகிரி எகிரி குதிச்சு முன்னாடி பின்னாடின்னு ஓடிச்சு. ஐயோ, இந்த டோலக்கு ஓடுது, யாராவது பிடிங்க பிடிங்க, அந்த டோலக்க பிடிங்க பிடிங்க, அந்த டோலக்கு ஓடுது, பிடிங்க. டோலக்க தூக்கதான் முடியல, ஆனா நீ அதை புடிச்சிருந்திருக்கலாம்ல. ஒரு வேலையை கூட ஒழுங்கா உருப்படியா பண்ண மாட்டேற. அப்படியா? திருடும் போது இதெல்லாம் நினைச்சு பாக்கலையா? சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க. அப்புறம் அந்த மாமந்திரி நம்மள திருடங்கன்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு. விமலேஷும் அவரோட மனைவியும் ஒரு வழியா அந்த டோலக்கை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே கிஷனும் உமாவும் நின்னுகிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன இங்கதான் நின்னுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தண்டனை கிடைச்சாதான் நீங்க அடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். மகாமந்திரி நீங்களா? ஆமா, நான் தான். என் பெரிய மாய டோலக்கோட அற்புதத்தை பாத்தீங்களா? இந்த டோலக் உங்க குட்டை வெளிப்படுத்திருச்சு பாத்தீங்களா? எந்த குட்டை? அதான் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் சண்டை போட்டீங்களே அது.
அப்புறம் இந்த டோலக்குள்ள உட்காந்து நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப ஒழுங்கு மரியாதையா கிஷன் கிட்ட திருடின பணத்தை கொடுத்துருங்க, இல்ல நான் சிறைச்சாலைக்கு போறதுக்கு தயாரா இருங்க. ரொம்ப நன்றிங்க மந்திரியாரே. அப்புறம் இந்த மாதிரி தான் விமலேஷ் கிஷன் கிட்ட இருந்து திருடின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதாச்சு. அப்புறம் கிஷனும் உமாவும் ரொம்ப சந்தோஷத்தோட தீர்த்த யாத்திரைக்கு போனாங்க. அப்ப டோலக்கோட குட்டி வெளியாகுன்றதுக்கான அர்த்தம் சோமு பண்ண திருட்டு பிடிபட்டு போகுங்கிறது தானா? ரொம்ப சரியா சொன்ன. அப்புறம் சோமு, நீ உன்னோட புத்திய வச்சு இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலா நீ ஏதாவது நல்ல வேலைக்கு பயன்படுத்து. சாரங்க மாதிரி. சாரி அம்மா. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே கார சாரமாகவே. சுட்டி